The vision is carried forward in faith. Carried forward in faith. தரிசனம் விசுவாசத்தினால் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகப்படுது. வாங்க ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஹாபக்குக் 2ஆம் அதிகாரம் 2-3 வரைக்கும். Then the Lord answered me and said, write the vision and make it plain on the tablets, that he may run who reads it. For the vision is yet for an appointed time, but at the end it will speak and it will not lie. Though it tarries, wait for it, because it will surely come, it will not tarry. Wow, எவ்வளோ நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வசனம்ல தமிழ்ல வாசிக்கலாமா? நீ ஹாபக்குக் 2ஆம் அதிகாரம் 2-3. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரத்யுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆமே. நிறைய நேரத்துல நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனத்துல கொஞ்சோண்டு தாமதம் பார்த்தோடனே நம்ம துவண்டு போயிடுவோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? குறித்த காலத்திற்கு இந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த தரிசனம் பொய் சொல்லாது. ஏற்ற காலத்தில் இந்த தரிசனம் நிறைவேறும். ஸோ ஆண்டவர் உங்களுக்கு எதை தரிசனத்தை கொடுத்திருக்காரு. நீங்களும் அந்த தரிசனத்திற்காக ரொம்ப பிரயாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த தரிசனத்துக்கு சம்பந்தப்பட்ட எந்த காரியங்களும் நடக்கிற மாதிரி இல்லாம இருக்கலாம். கதவுகள் திறக்காத மாதிரி இருக்கலாம். அது ஏன் அப்படின்னா, முதலாவது ஆண்டவர்கள் கொடுத்த தரிசனத்தை ஒரு பலகையில அழகா எழுதி வச்சிடுங்க. எழுதி வச்சிட பலகைனா யோர் டைரி ஆர் வாட் எவர் எழுதி வச்சிடுங்க. அண்ட் அந்த டேட்லாம் போட்டு எழுதுவீங்க. நீங்க பார்ப்பீங்க அந்த தரிசனம் ஏற்ற நேரத்துல துளிர் விடுறத பார்ப்பீங்க. அது துளிர் விட்டு ஒரு மரமாக வளர்ந்து கனி கொடுக்கிற ஒரு காரியமாக மாறுறத நீங்க பார்ப்பீங்க. தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்துட்டாருன்னா அதை ஏற்ற நேரத்துல நிறைவேற்றுவார். ஏன்னா அந்த தரிசனம் நிறைவேறதுக்குள்ள நம்மளோட கேரக்டரை அவர் சரி பண்ணுவாரு. நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடுவாரு. நம்மளை எக்விப், ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, பிசிக்கலாகவும் சரி, மென்டலியாகவும் சரி நம்மளை எக்விப் பண்ணுவாரு. ஸோ அவர் சொல்லிட்டாரே, ஏன் நடக்கலன்னு சோர்ந்து போகாதீங்க. ஏற்ற காலம் அதுக்கு வரும். அந்த குறித்த காலத்தில் அந்த தரிசனம் கண்டிப்பாகவே நிறைவேறும். ஏன்னா இந்த தரிசனத்தை குறித்தது கர்த்தர், மனிதன் அல்ல. வாங்க இப்பொழுது ஜெபிக்கலாம். ஏசப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி. எங்கள் கொடுத்த தரிசனங்களுக்காக நன்றி. இந்த தரிசனங்கள் பின்னாடி நாங்கள் ஓடாம உங்க பின்னாடி நாங்கள் ஓடுறோம் ராஜா. உங்க பின்னாடி நாங்கள் ஓடும்போது நீர் சொன்ன இந்த தரிசனங்கள் எல்லாம், நீர் வாக்கு பண்ணின தரிசனங்கள் எல்லாம் அந்த குறித்த காலத்தில் நிறைவேறும் தகப்பனே. அந்த தரிசனத்திற்கு எங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க. எங்களை ஆண்டவரை எக்விப் பண்ணுங்க, ஸ்கில்ஃபுல்லி, ஸ்பிரிச்சுவலி, மென்டலி, பிசிக்கலி. ஆண்டவரே, எல்லாத்திற்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்றோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமீன். ஆமீன். God bless you. Have a great day.